ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. சன் பிக்சர்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஃபிஷியலாகவே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், தேர்டு சிங்கிள். அது எப்போ வரும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். அதுவும் மேக்ஸிமம் எல்லாருமே சொன்ன மாதிரி பவர் ஹவுஸ் பாடல் தான் வரப்போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்றைக்கி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தார். ஸோ அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நடுவில் இடைப்பட்ட கேப்பில் இருக்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு 2 வாரம் தான். இந்த 2 வாரம் கேப்பில் டீசர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ கண்டிப்பாக தேர்டு சிங்கிள் தான் வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே போல் இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. தேர்டு சிங்கிள் பவர் ஹவுஸ் பாடல் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அது ரிலீஸ் ஆகிறது சாதாரணமாக ரிலீஸ் பண்ணல, ஒரு லான்ச் ஈவெண்ட்டாகவே அதை வந்து நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில். நேற்று சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா ஹைதராபாத்தில் இப்போ ஆடியோ லான்ச் நடக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா. நான் தெளிவாக சொன்ன போன வீடியோவில் இன்னைக்கு காலையில் அது வந்து ஆடியோ லான்ச்சே கிடையாது, அது வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டு ப்ரொமோஷன் மாரி பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன். அதுதான் கடைசியில் நடந்திருக்கு. இப்போ சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க, ஹைதராபாத்தில் வர ஜூலை 22ஆம் தேதி, அதாவது வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அனிருத் அவர்களுடைய ஒரு ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டில் தான் இந்த பவர் ஹவுஸ் பாடல் சாங் பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட்டாக வச்சு நடத்த போகிறாங்க. ஹைதராபாத்தில் குவாக் அரீனான்ற இடத்துல தான் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது. ராத்திரி 9:30 மணிக்கு, அதாவது வர செவ்வாய்க்கிழமை ராத்திரி 9:30 மணிக்கு பவர் ஹவுஸ் பாடலை வந்து லான்ச் பண்ணுறாரு அனிருத் அவர்கள் அந்த ஈவெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக ஒரு மரணமாக சம்பவம் இருக்குங்க. ஸோ ஏன்னா ஹைதராபாத்தில் போயிட்டு நம்ம படத்தோடைய ஒரு சாங் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுன்றது வேறு லெவலில், ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறதுலாம் அங்கே ஏற்கனவே செம வைப்பில் இருக்காங்க. நீங்கள் போய்ட்டு மோனிகா சாங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல மில்லியன் வியூஸ் போயின்னு இருக்குது. அங்கே ரீல்ஸ்லாம் போட்டு இப்போவே வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாடலுக்கு. ஸோ நல்ல ரீச் கிடச்சிருக்கு, நல்ல ப்ரொமோஷன் அங்கே நல்லா போயின்னு இருக்குது. இந்த நேரத்தில் அங்கே ஒரு ஈவெண்ட் மாரி வச்சு இந்த பாடல்லாம் ரிலீஸ் பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்சு ஆந்திரா தெலுங்கானாவில் எனக்கு ஜெயிலர் படம் எப்படி ஓடிச்சோ அதுக்கு மேலேயே கூலி படம் நல்லாவே ஓடும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.